ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்லலான்ட்டு. இது வந்து நானே எனக்கே சொல்லிக்கிற மாதிரி தான். ஏன்னா நம்மளால முடியாதுன்னு மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ம வந்து நம்மளால முடியாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து வெக்ஸ் ஆகி ரொம்ப எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி. என்னென்னா, ஒரு பையன் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டரோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். இதை வந்து டீச்சர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, அதை அவங்க அம்மா பிரித்து படிச்சுட்டு அழுகுறாங்க. அழுதோன்னே அதுக்கப்புறம் அவன் ஏம்மா அழுகுறீங்கன்னு கேட்குறான். கேட்டோன்னே, இல்லைப்பா, இந்த ஸ்கூல் வந்து உனக்கு வந்து நீ வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்க. உனக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இது இல்லை. அதனால் வீட்டிலேயே வச்சு நீங்கள் வந்து கைட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நீ ரொம்ப அறிவாளியாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சுட்டு அப்புறம் வந்து அவன் அவன் வந்து வீட்டிலேயே இருந்து படிக்க ஆரம்பிக்கிறான். படித்து நல்ல ஒரு இதாகி நல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆகுறான். சயின்டிஸ்ட் ஆகி நல்ல பெரிய வருமானம், நிறைய ஈர்ப்புத்தன்மை, நிறைய புது புது ஆராய்ச்சிகள்லாம் கண்டுபிடிச்சி பெரிய ஆள் ஆயிட்டான். அதுலேயும் சமீபத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போ வந்து அவர் வந்து அந்த பையன் பெரிய பையன் ஆயிட்டான். ஒரு பொருளை தேடிட்டுருக்கான் ட்ராவில் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு லெட்ரு இருக்குது. ரொம்ப பழசாக இருந்துச்சு. என்னன்னு படித்து அதில் பார்த்தா அது வந்து அந்த சின்ன வயசில் அவனுக்கு வந்து டீச்சர்ஸ் எழுதுனது. உங்கள் பையன் வந்து ஒரு முட்டாள். அவனுக்கு வந்து மெமரியெல்லாம் கிடையாது. அவனை வந்து ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பாருங்கன்னு. அதை படித்தோடனே அந்த பையன் தாரையாக அழுகுறான். அதுதான் இதில் என்னென்னா, நம்மளை வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. உன்னால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். நம்ம செய்யாததை தானே இன்னொருத்தவங்க செய்கிறாங்க. அதனால் முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க.